Taste the Daily. அண்மை செய்தி. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து லட்சக்கணக்கான பொதுமக்கள் மேற்கொண்டிருக்கும் நடைபயண போராட்டத்திற்கு அனுமதி மறுத்துள்ள ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிவிப்பில், போராட்டம் என்பது மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமை. ஆனால் இங்கு நடக்கும் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவின் பாசிச ஆட்சியோ ஜனநாயகத்தின் உரிமைகளை ஒட்டுமொத்தமாக விழுங்கிவிட்டு எதிர்க்கட்சிகள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என யாரும் எதற்கும் போராடக்கூடாது என்றும், அதையும் மீறி மக்கள் உணர்வுபூர்வமாக போராடினால் காவல்துறையை கொண்டு அடக்குமுறையை கையாள்வது என்றும், அவசர நிலை ஆட்சியையே நடத்தி வருகிறது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். முறையாக அனுமதி கோரப்பட்டு மிகவும் அமைதியாக அறவழியில் பொதுமக்கள் நடத்தும் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கும் ஸ்டாலின் மாடல் அரசு யாரையோ காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கில் அண்ணா பல்கலைக்கழக வளாக பாலியல் வழக்கை திசை திருப்பும் வகையில் திமுக நேற்று அறிவித்து இன்று நடத்தும் ஒரு நாடக போராட்டத்திற்கு அனுமதியை வழங்கியிருப்பது எப்படி என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்ப்பதாக சட்டப்பேரவையில் ஸ்டாலின் மாடல் அரசு நடத்திய தீர்மான நாடகமே அம்பலமாகிவிட்ட நிலையில் தற்போது இந்த போராட்ட தடை மூலம் திமுக அரசு டங்ஸ்டன் சுரங்கம் அமைய ஆதரவாகவே இருக்கின்றது என்ற உண்மை மக்களிடையே உறுதியாகிவிட்டது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்கள் போராட்டங்களை கண்டு நடுங்காமல் அவற்றிற்கான உரிய அனுமதிகளை வழங்குமாறு ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து லட்சக்கணக்கான பொதுமக்கள் மேற்கொண்டிருக்கும் நடைபயண போராட்டத்திற்கு அனுமதி மறுத்துள்ள ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட அறிவிப்பில், போராட்டம் என்பது மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமை என்றும், ஆனால் இங்கு நடக்கும் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவின் பாசிச ஆட்சியோ ஜனநாயகத்தின் உரிமைகளை ஒட்டுமொத்தமாக விழுங்கிவிட்டு எதிர்க்கட்சிகள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என யாரும் எதற்கும் போராடக்கூடாது என்றும், அதையும் மீறி மக்கள் உணர்வுபூர்வமாக போராடினால் காவல்துறையை கொண்டு அடக்குமுறையை கையாள்வது என்றும், அவசர நிலையே ஆட்சியை நடத்தி வருகிறது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முறையாக அனுமதி கோரப்பட்டு மிகவும் அமைதியாக அறவழியில் பொதுமக்கள் நடத்தும் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கும் ஸ்டாலின் மாடல் அரசு யாரையோ காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கில் அண்ணா பல்கலைக்கழக வளாக பாலியல் வழக்கை திசை திருப்பும் வகையில் திமுக நேற்று அறிவித்து இன்று நடத்தும் ஒரு நாடக போராட்டத்திற்கு அனுமதியை வழங்கியிருப்பது எப்படி என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்ப்பதாக சட்டப்பேரவையில் ஸ்டாலின் மாடல் அரசு நடத்திய தீர்மான நாடகமே அம்பலமாகிவிட்ட நிலையில் தற்போது இந்த போராட்ட தடை மூலம் திமுக அரசு டங்ஸ்டன் சுரங்கம் அமைய ஆதரவாகவே இருக்கின்றது என்ற உண்மை மக்களிடையே உறுதியாகிவிட்டது என்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். மக்கள் போராட்டங்களை கண்டு நடுங்காமல் அவற்றிற்கான உரிய அனுமதிகளை வழங்குமாறு ஸ்டாலின் மாடல் அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.